140 கோடி இந்தியர்களுக்கு டொமினிகாவால் வழங்கப்பட்ட உயரிய விருதை அர்ப்பணிப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் டொமினிகாவுக்கு 70,000 டோஸ் ஆஸ்ட்ராஜெனகா தடுப்பூசியை பிரதமர் நரேந்திர மோடி வழங்கி உதவினார். இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் இந்தியா டொமினிகா நல்லுறவை வலுப்படுத்த மோடி எடுத்து வரும் முயற்சியை அங்கீகரிக்கும் விதமாகவும் நாட்டின் மிக உயரிய தேசிய விருதான டொமினிகா கௌரவ விருது இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அங்கு நடந்த உச்சி மாநாட்டின் போது நாட்டின் குடியரசுத் தலைவர் சில்வானி பட்டனா வழங்கி கௌரவித்தார். இந்த புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் பகிர்ந்து பிரதமர் மோடி டொமினிகாவால் மிக உயர்ந்த தேசிய விருதை வழங்கியதற்காக பெருமைப்படுவதாகவும் 140 கோடி இந்திய மக்களுக்கு இதை அர்ப்பணிப்பதாகவும் பதிவிட்டுள்ளார். முறைகேடுகள் செய்யும் அதானியை பிரதமர் மோடி பாதுகாக்கிறார் என்று நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். அதானி செய்த முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்த உடனடியாக நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை அமைக்க வேண்டும் என்றும் அதானியை விரைந்து கைது செய்ய வேண்டும் என்று டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த ராகுல்காந்தி வலியுறுத்தியுள்ளார். அதானி மீது அமெரிக்கா நடவடிக்கை எடுக்கும்போது இந்தியா ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேள்வி எழுப்பிய ராகுல்காந்தி பிரதமர் மோடியை அதானி கட்டுப்படுத்துகிறார் என்றும் சாடியுள்ளார். ஜார்க்கண்டில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். ஜார்க்கண்ட் மாநிலம் ஹசாரிபாக் மாவட்டத்திலிருந்து பேருந்து ஒன்று 50 பயணிகளுடன் பாட்னா நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது போர்கர் காவல் நிலைய பகுதிக்கு அருகே சென்ற பேருந்து சாலையில் திரும்பும்போது எதிர்பாராத விதமாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர் மற்றும் பலர் காயமடைந்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். உத்தரப்பிரதேசத்தில் டபுள் டெக்கர் பேருந்து லாரி மீது மோதிய விபத்தில் 5 மாத குழந்தை உட்பட 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். உத்தரப்பிரதேசம் அலிகார் அருகே உள்ள யமுனா எக்ஸ்பிரஸ் சாலையில் டெல்லியில் இருந்து அசாம் கரை நோக்கி பயணிகளை ஏற்றிக்கொண்டு டபுள் டெக்கர் பேருந்து சென்று கொண்டிருந்தது. அதிவேகமாக சென்ற பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து லாரியின் பின்புறத்தில் பயங்கரமாக மோதியது. இந்த விபத்தில் 5 மாத குழந்தை உட்பட 5 பேர் பேருந்தில் இருந்த பயணிகள் உயிரிழந்தனர். 15க்கும் மேற்பட்ட பயணிகள் பேருந்தின் இடிபாடுகளில் சிக்கினர். இதனை அறிந்த உள்ளூர் மக்கள் பேருந்தின் கண்ணாடிகளை உடைத்து விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விபத்து நிகழ்ந்ததற்கான காரணம் குறித்து விசாரித்தனர். தெற்கு அந்தமான் பகுதியில் வளிமண்டல சுழற்சி உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவான சுழற்சி தமிழகம் மற்றும் இலங்கை கடற்பகுதியை நோக்கி நகரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது உருவாகியுள்ள வளிமண்டல சுழற்சி நாளை மறுநாள் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் என்றும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக 2 நாட்களில் வலுப்பெறும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் நவம்பர் 25ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாகவும் நவம்பர் 26ஆம் தேதி தமிழ்நாட்டில் கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.